அதிரசம் கொடுத்தாங்க கிறிஸ்மஸுக்கு. சரி அது ஞாபகமே இல்லை. இப்போது டேபிள் ஒதுங்க வச்சேன், அதிரசம் இருக்கிற ஞாபகம் வந்து 2 அதிரசம் வந்து நேற்று ஒருத்தர் வந்தாங்க, அவங்களுக்கு ஒரு அதிரசம் வச்சு கொடுத்துட்டேன். சரி 2 பழம் இருந்து ஒரு பழத்தை சாப்பிட்டேன். 2 ரஸ்தாளி பழம் இருந்தது. திடீர்னு திறந்து பார்த்தோன்னா அதிரசம் வந்தது. அந்த நாள் ஞாபகம் வந்ததே. எங்கள் மாமா பொங்கல்னால் ஊருக்கு போயிடுவோம். எருதுகட்டுலாம் விடுவாங்க, அங்கே மாடெல்லாம் விடுவாங்க ஊரில். எங்கள் மாமா பெரிய அங்கே அதிரசம் சுட்டு வச்சுருப்பாங்க. எங்கள் சின்னம்மா ஊற்றி விட்டு நிறைய பழத்தை உரித்து போட்டு இப்படி ஒரு நெய்யை ஊற்றுவாருங்க. நல்லா வீட்டு பொருளே வீட்டு நெய் ஊற்றுவார். இப்படி கொஞ்சம் ஊற்றிட்டு பழத்தை போட்டு பிணைஞ்சு எல்லாம் ஒடியாங்கம்பார். நாங்கள் எல்லோரும் போய் கை நீட்டினா உருண்டை பிடிச்சி கொடுப்பாரு. வாழ்க்கையில் என்ன மறக்க முடியாது பார்த்தீங்களா? என்ன தான் வாழ்ந்தாலும் அது மாதிரி வாழ்க்கைலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கெல்லாம் கல்யாணம் ஆன பின்னாடி கூட அந்த மாதிரி கொடுத்தாரு. எங்கள் பசங்க வந்த பின்னாடி கூட இப்போ தான் ஒரு 4-5 வருஷமாக இல்லை, ஒரு 5-6 வருஷமாக. அதுக்கு முன்னே பசங்கள்லாம் வந்து கூட இந்த மாதிரி பிணைஞ்சி எல்லாருக்கும் கொடுப்பாரு உருண்டை பிடிச்சி. நாங்கள்லாம் போய் அப்படியே லைனில் நின்று மாற்றி மாற்றி வாங்கி சாப்பிடுவோம். சீக்கிரம் சாப்பிட்டு கேட்குற வரைக்கும் கொடுப்பாரு. அவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாங்க ஒரு பழம் சாப்பிட்டேன், பசி ரொம்ப ஆயிடுச்சா, சரி ஒரு பழம் எடுத்து சாப்பிட்லாம். 2 பழம் இருக்குது. பையனுக்கு சளி பிடிச்சிச்சு, குட்டீஸுங்கெல்லாம் ஊருக்கு போயிடுச்சுங்க. யாருமே இல்லை, கெட்டு போயிடுமே பழம்ன்ட்டு சாப்பிட்டேன். ஒன்று சாப்பிட்ட பின்னாடி அந்த டைனிங் டேபிள் க்ளீன் பண்ணலாம் வந்தால் ஒரு அதிர்ஷ்டம் இருந்தது பாக்ஸில். ஐயோ யார் நினைக்கிறாங்களோ, யார் திட்டுறாங்களோ, கையை போட்டு இப்படி பிணையிறத பார்த்து வாங்கவே மாட்டாங்க அவங்க. நாங்கள் எல்லோரும் வாங்கி சாப்பிட்ருவோம், அவங்க மட்டும் வாங்கியே சாப்பிட மாட்டாங்க. ஒரே சிரிச்சிட்ருவோம். நான் பண்ணலப்பா, அந்த கையை போட்டு அந்த குழச்சிக்கிட்டு ஐயோ எனக்கு வேண்டவே வேண்டான்னுருவோம். அப்படி நாங்கள்லாம் ரொம்ப இதை சாப்பிட்டு பாருங்கள், இது மாதிரி செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ நினப்பு வந்துடுச்சு எனக்கு, கண்ணில் தண்ணியே வருது. அதெல்லாம் நினச்ச உடனே அப்படியே கண் எதிரில் இருக்குது எனக்கு. மாமா இன்னுமே மறக்க முடியாது. இன்னும் அதே பாசம்தான். அப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும், கொஞ்சம் கூட மாறவே இல்லை. எங்கள் அக்கா மாமா கஷ்டமாக இருக்குது. நல்லா அப்படி இந்த பொங்கல்னால் அவ்வளோ ஜாலியாக இந்த பழத்தை போட்டு பிணைஞ்சி, இந்த அதிரசத்தை போட்டு பிணைஞ்சி எல்லாரையும் உட்கார வச்சு கொடுப்பாரு. இப்போயும் கேட்டால் கொடுப்பாரு. எங்களுக்கெல்லாம் இப்போல்லாம் எல்லாம் அவங்கவுங்க ஃபேமிலி பெருசாகிட்டதுனால அந்தந்த டைம் போய் எங்கேயும் ஜாயின்ட் ஆக முடியல. அங்கே செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்களேன், எல்லோரும் செம்மையாக இருக்கும். இதே மாதிரி இன்னும் ஒரு பழம் இருந்து போட்டால் செம்மையாக இருக்கும். இதுவும் சரியாக போச்சு. இன்னும் ஒரு பழம் போடணும், இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றணும். சரி கொஞ்சமாக ஊற்றிட்டோம், மழை வேறு மெட்ராஸில் ஊற்றிட்டு இருக்குது, அதனால் கொஞ்சமாக சாப்பிட்லாம் அப்படின்னு. செமையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் அதிரசம் வீட்டில் இருந்தால் கட்டாயம் கிறிஸ்மஸ்ஸு எல்லா வீட்லேயும் அதிரசம் இருக்கும். நம்ம செய்யலைனா கூட கொடுத்தவங்களது வாங்கி வச்சுருந்துருப்போம். எங்களுக்கெல்லாம் இது வந்த அதிரசம் தான். 3, 4, 5 பேர் அதிரசம் கொடுத்துட்டாங்க. அதிரசம், முறுக்கு நிறைய கொடுத்தாங்க. அதில் அதிரசம் எல்லாருமே அதிரசம் கொடுப்பாங்க. அந்த அதிரசம் தான். அது மாதிரி நீங்கள் செஞ்சவங்களும் போட்டு சாப்பிடுங்க, நம்ம கொடுத்தவங்க நமக்கு வந்தது இல்லைங்களா, அதுலேயும் போட்டு சாப்பிடுங்க. வாங்க சூப்பராக சாப்பிட்லாம். நிஜமாக இது மாதிரி சாப்பிட்டு பாருங்களேன், டேஸ்ட்டு லெவலே வேறு. வில்லேஜ் லைஃப் இதுதான்.